இன்னைக்கு நம்மளோட நேர்களுக்காக என்ன சமைக்க போறீங்க? இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா மதுரையோட ரொம்ப ஸ்பெஷலான மட்டன் எண்ணெய் சுக்கா பண்ண போறோம். சூப்பர். மதுரைனாலே வந்து நான்வெஜ்க்கு பேர் போனது. அது சுக்கா வெரைட்டிஸ்லாம் வந்துட்டு பக்காவா இருக்கும். சோ சுக்கா செய்ய போறீங்க. என்ன சுக்கா? எண்ணெய் சுக்கா. ஆமா, மட்டன்ல. ஓகே, மதுரை எண்ணெய் சுக்கா செய்வதற்கு தேவையான பொருட்கள் என்னென்ன? மட்டன், தக்காளி, சின்ன வெங்காயம், இஞ்சி பூண்டு விழுது, மிளகாய் தூள், ஜீரகத்தூள், மஞ்சத்தூள், கரம் மசாலா, தனியாத்தூள், மிளகுத்தூள், எண்ணெய், உப்பு, கருவேப்பிலை, கொத்தமல்லி. சூப்பர். தேவையான பொருட்கள் எல்லாமே வந்து தயாரா இருக்குது. ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறோம்? ஃபர்ஸ்ட் நம்ம இப்போ குக்கிங் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே, அடுப்பு ஆன் பண்ணிக்கலாம். இந்த ஒரே ஒரு பாத்திரத்துல தான் செய்ய போறோம், வேற எந்த பாத்திரமும் தேவையில்லை. குக்கிங் டைம் ஆனா டைம் எடுக்கும். ஆமா, மட்டன் குக் ஆகணும், அதுக்காக தான். இது வந்து மோஸ்ட்லி வந்து நீங்க மட்டன் வந்து கொஞ்சம் போன் கம்மியா இருக்க மாதிரி பார்த்து வாங்கிறது நல்லது. ஏன்னா சுக்கான்றது போன் இல்லாம சாப்பிட்டா இன்னும் நல்லா இருக்கும், அதுக்காக. ஓகே, சோ கொஞ்சம் ஃப்ளஷ் பீசஸா எடுத்துக்கணும் அப்படின்றது. ஓகே, இப்போ நம்ம எவ்வளவு குவாண்டிட்டி எடுத்துக்கிறோம்? இப்போ நான் வந்து 250 கிராம் போல எடுத்திருக்கேன். அதாவது 1/4 கிலோன்னு சொல்லுவாங்களா, அந்த அளவுக்கு இப்போ நம்ம மசாலாஸ்லாம். ஆமா, அதேதான். இப்போ எண்ணெய் மட்டும் கொஞ்சம் தாராளமா போட்டுக்கலாம். ஏன்னா வந்து டிஷ் பேரே வந்து மட்டன் எண்ணெய் சுக்கா. நீங்க வந்து ரெகுலரா வீட்ல யூஸ் பண்ற ரீஃபண்ட் ஆயில் யூஸ் பண்ணிக்கலாம். இல்ல நான் மட்டன் அப்படின்றதுனால நான் நல்லெண்ணெய் யூஸ் பண்ணலாம். இல்ல கடலை எண்ணெய் வேணாலும், என்ன எண்ணெய் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஆனா எண்ணெய் வந்து அதிகமா இருக்கும். ஆமா, எண்ணெய் வந்து நல்லா அதிகமா இருக்கும். நான் இதுல வெறும் கரம் மசாலா தான் போடுறேனே தவிர பட்டை, கிராம்பு அந்த மாதிரி தாளிசமே அந்த தாளிசம் எதுவுமே கிடையாது. அதே மாதிரி வந்து கரம் மசாலா வந்து பவுடரா போடுறது தான் வந்து சுக்காக்கு நல்லா இருக்கும். சுக்கால வந்து எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இருக்கக்கூடாது சொல்லுவாங்க, அதுக்காக. இது சின்ன வெங்காயம் வந்து ஒன்னும் பாத்தீங்கன்னா. ஆமா, சின்ன வெங்காயம் வந்து நான் இப்போ 250 கிராம் போல மட்டன் எடுத்திருக்கேன். அதனால ஒரு 15 போல சின்ன வெங்காயத்தை நல்லா தோல் உரிச்சிட்டு ஒன்னும் பாதியமா நம்ம சொல்லுவாங்களா, நல்ல பொடியை நான் சாப் பண்றேன்னா சாப் பண்ணிக்கலாம், இல்லைன்னா கிரைண்ட் பண்றதாலும் இடிச்சுக்கிறதா இருந்தாலும் இடிச்சுக்கலாம். ஓகே, சோ இப்போ வந்து 1/4 கிலோ மட்டனுக்கு ஒரு 15-16 அளவுக்கு நிறையவே இருக்கணும். ஏன்னா நம்மளுக்கு நல்லா அந்த கிரேவில போய் அது நல்லா பொட்டணும், அதுக்காக. தக்காளி எவ்வளவு எடுக்கணும்? தக்காளி வந்து ஒரு தக்காளியில் கூட வேண்டாம், ஒரு அரை தக்காளி இருந்தா கூட போதும். ஓகே, இப்போ டைரக்டா நம்ம எண்ணெயில வந்து சின்ன வெங்காயம் பேஸ்ட்டை தான் ஆட் பண்ண போறோம். ஓகே, ஒரு கரண்டி கொடுத்துருங்க. இது வேணுமா? இது வேணும். இது எண்ணெய் வந்து லைட்டா ஒரு வார்ம் சொல்லுவாங்களா, அந்த வார்ம்ல இருக்கும் போதே போட்டுக்கோங்க. ஏன்னா ரொம்ப ஹீட் ஆயிடுச்சுன்னா நம்ம வந்து ஆல்ரெடி வந்து இதை நல்லா வந்து நம்ம கிரைண்ட் பண்ணி வச்சிருக்கோம், போட்டதுமே டக்குன்னு கருகிடும், அதுக்காக. இதுல காரத்துக்கு பாத்தீங்கன்னா வெறும் மிளகாய் தூளும் இருக்கு, மிளகு தூளும் இருக்கு. ஸோ பச்சை மிளகாவை அவாய்ட் பண்ணிக்கலாம். ஆக்சுவலி பச்சை மிளகா நம்ம இன்கிரியன்ட்லேயே இல்லை. இல்லை எனக்கு ஒரு ஃப்ளேவருக்கு நான் வேணும், சுக்கா தானே நான் ஆட் பண்ணிக்கிறதுனாலும் ஆட் பண்ணிக்கலாம். தாளிசமே இல்லாம டைரக்டாவே வெங்காயத்தோட நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். கொஞ்சமா இதுல சால்ட் மட்டும் போட்டுக்கலாம். இது நல்லா வதங்கணும். இப்போ மட்டன் குக் ஆனதுக்கு அப்புறமா மசாலாஸ் போடுவோமா, இல்ல மசாலாஸ் போட்டுட்டு மட்டன்? இல்ல, இது கொஞ்சம் லைட்டா வதங்கினதுக்கு அப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுட்டு நம்ம மட்டன் போட்டுக்கலாம். தக்காளி கூட மட்டன் போட்டுட்டு தான் லேட்டரா தானா? ஆமா, இல்ல இப்ப நம்ம வெங்காயம், நம்ம எப்பவுமே நான்வெஜ்க்கு நான் என்ன சொல்லணும்னா அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருக்குல்ல, அதுல வந்து அந்த மட்டனோ சிக்கனோ எதுவா இருந்தாலுமே அது நல்லா வதங்கணும். ஆமா, இப்ப இதுல கொஞ்சமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆகும். இல்லையே ஸ்பூன் இங்க இருக்கு. நான் 1/4 கிலோ எடுத்திருக்கேன். ஸோ அதனால ஒரு ஸ்பூன் போல மட்டும் போட்டா போதும். கால் கிலோ மட்டனுக்கு நம்ம வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து போட்டுருக்காங்க. வெங்காயம் நல்லா ஒரு மாதிரி பபிள்ஸா வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நல்லா வதங்கி, இது ஒரு அளவு கதங்குது. இந்த டைம்ல மட்டனையும் போட்டு நம்ம கூடவே வதக்க ஆரம்பிச்சிடலாம். சூப்பர்.
ஸோ அந்த வெங்காய விழுதோட சேர்ந்து இஞ்சி பூண்டு விழுதோட சேர்ந்து இந்த மட்டன் வந்து நல்லா வதங்கணும். இது வதங்கி கொஞ்சம் தண்ணி விடலாம், அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். தக்காளி லேட்டரா தான் போடணும். ஆமா, தக்காளி இது கொஞ்சம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா தான் போட போறோம். தக்காளி வந்து சும்மா ஒரு சின்ன புளிப்புக்காக மட்டுமே தான் தவிர அது ஒரு பயங்கரமான டேஸ்ட்லாம் இல்லை. வேண்டாம்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம், இல்லை நான் கொஞ்சம் போட்டுக்கிறேன் அப்படின்றவங்க ஆட் பண்ணிக்கலாம். ஆனால் கொஞ்சமா போடுங்க, நிறைய வேண்டாம். இப்போ இது மட்டன் வேகணும்ல, அதுக்கு தண்ணி விடணுமா? ஆமா, நம்ம தண்ணி விடணும். இது நல்லா வெங்காயத்துல நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம தண்ணி விட்டும் குக் பண்ணலாம். சூப்பர். ஸோ மட்டனோ சிக்கனோ சுக்கா சேம் பேட்டர்ன் தான் வரும். இதே பேட்டர்ன்ல வேற கறி நீங்க போட்டுக்கலாம். மட்டனுக்கு பதில் சிக்கன் போட்டு செய்யறதா இருந்தாலும் செய்யலாம். ஸோ இப்போ இது வந்து மட்டன் குக் ஆகிற அளவுக்கு டைம் கொடுக்கணுமா? ஆமா, இல்ல இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா, இது எல்லாமே போட்டுட்டோம், நல்லா வதக்கிட்டோம். இப்போ கொஞ்சமா வந்து தக்காளியும் போட்டு வதக்கிட்டு கொஞ்சம் மசாலா ஆட் பண்ணி தண்ணி போட்டு நம்ம குக் பண்ணணும். ஓகே. ஸோ இப்போ நம்ம இது நல்லா வதங்கட்டும். ஆமா, இந்த வெங்காய பேஸ்டோடையும் அந்த இஞ்சி பூண்டு விழுதோடையும் அது நல்லா வதங்கட்டும். அது வதங்கும் போதே கொஞ்சமா தக்காளி நம்ம ஆட் பண்ணி அதையும் கூட சேர்த்து வதக்க ஆரம்பிச்சிடலாம். நான் கொஞ்சமா தான் போட்டிருக்கேன், உங்களுக்கு அளவுன்னா ஒரு அரை தக்காளி அது போதும். ஏன்னா இல்லை ஒரு கிலோ அப்படின்னு செய்யறேன்னா ஒரு 2 தக்காளி அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை வேண்டாம் எனக்கு நான் ஸ்கிப் பண்ணுறேன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஆனால் நீங்கள் இந்த சின்ன வெங்காயத்தில் வந்து வதக்கும் பொழுது அதுவே ஒரு நல்ல ஒரு ஸ்மெல் நல்லா கொடுக்கும். ஸோ தக்காளி ஆப்ஷனல், வேணான்றவங்க அதை ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஸோ இது இப்போ எல்லாமே நல்லா வதங்கட்டும். தண்ணி விடணுமா? இல்லை நம்ம கொஞ்சம் மசாலாஸ்லாம் ஆட் பண்ணணும். மசாலாலாம் ஆட் பண்ணிட்டு தான் தண்ணி விட போகிறோம். இப்போ இது திறந்தே வைக்கலாமா? இல்லை இது அப்படியே திறந்து வைக்கலாம். ஏன்னா இதில் இருக்க தண்ணியும் நம்ம போட்டிருக்க அந்த வெங்காயத்தோட தண்ணியும் வெளியே வரணும். ஓகே. ஸோ அப்போ இது கொஞ்சம் தண்ணி வெளியில வரணும், அதுக்கப்புறமா தான் நம்ம மற்றதெல்லாம் ஆட் பண்ண போறோம். இது வெங்காயம் இஞ்சி பூண்டு விழுது அது நல்லா வதங்கும் போதே மட்டன் போட்டு, மட்டன்ல இருந்து தண்ணி வரும்போது தக்காளியும் போட்டு நல்லா வதக்கிட்டோம்னு சொல்லிட்டு விட்டுருந்தோம். ஸோ தண்ணியே ஆக்சுவலி விடல, ஆனா இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கிரேவி மாதிரி இருக்கு பாருங்க. இப்போ என்ன பண்ண போறோம்? இப்போ வந்து மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். ஓகே, மசாலாஸ் போட்டுக்கலாம். ஆமா, போட்டுக்கலாம். இதில் வந்து தனியாத்தூள் போட்டுக்கலாம். காரத்துக்கு மிளகாய் தூள் போட்டுக்கலாம். கரம் மசாலா, மிளகுத்தூளும் சீரகத்தூளும் நம்ம கடைசியாக தான் ஆட் பண்ண போறோம். மசாலா ஃபுல்லா நல்லா அதுல ஒட்டிட்டு வர அளவுக்கு. இது இப்ப நல்லா பரட்டல் வந்ததுக்கு அப்புறம் தண்ணி விடணுமா? இல்ல இது நம்மளுக்கு மட்டன் இல்லவா, குக் ஆகணும். சோ அதனால நம்ம தண்ணி விட்டாதான் குக் ஆகும். நல்லா கொதிக்க ஆரம்பிக்கும். இப்ப இல்ல கொஞ்சமா கொத்தமல்லி போட்டுக்கலாம். சோ அதனால இப்ப நம்ம தண்ணி விட்டுக்கலாம். தண்ணி விட்டு அது நல்லா வந்து நம்மளுக்கு குக் ஆகும். ஆனா விடுற தண்ணி வந்து நல்லா அது இருக்கணும்ல. ஆமா, அந்த அளவுக்கு அதுக்கு டைம் கொடுக்கணும் நம்ம. விடலாமா வரணுமா? இல்ல இப்ப விட்டுறலாம். எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு தான் இதுவாயிருக்கு பாருங்க. சொல்லுங்க. போதும். மண் சட்டின்றதுனால தண்ணியினுடைய அளவு ஏதாவது மாறுமா? ஆமா, இப்ப நம்ம ப்ரெஷர் குக் பண்றோம் அப்படின்னா நம்ம எவ்வளவு தண்ணி போட்டோமோ அந்த தண்ணி அதுக்குள்ளேயே தான் இருக்கும். பட் மண் சட்டி அப்படி கிடையாது. நம்ம ஓப்பன் பண்ணி வச்சு குக் பண்றதுனால தண்ணி வந்து நிறைய வந்து நம்மளுக்கு போயிடும். ஸோ அதனால தண்ணி மட்டும் கொஞ்சம் பார்த்து, அதிகமா வேண்டாம், ரொம்ப கம்மியாவும் வேண்டாம். அதே நேரத்துல பார்த்து ஏன்னா இதை ஓப்பன் பண்ணி நம்ம பார்த்துக்கலாம். குக்கர்ல வந்து நம்மளால ஓப்பன் பண்ணி பார்க்க முடியாது. ஸோ அதனால பார்த்துக்கலாம். நான் ஃபர்ஸ்ட் கொஞ்சமா சால்ட் போட்டுருந்தேன், இப்பயும் கொஞ்சமா போட்டுக்கலாம். இது மொத்த டிஷ்ஷுக்கான. ஆமா, மற்றபடி சீரகத்தூள் மிளகுத்தூள் லாஸ்ட். ஆமா, லாஸ்டா போட போறோம். கருவேப்பிலையும் லாஸ்டா தான். ஆமா. ஓகே, மட்டனுக்கான ஸ்மெல் வர ஆரம்பிச்சிருச்சு. இது அப்படியே கொதிக்க விட்டு இறக்கணும்னா மட்டன் குழம்பு. அதுக்கு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தண்ணி ஊற்றணும். ஆமா, இப்போ இதை மூடி வச்சிடலாம். இது வந்து நல்லா குக் ஆகணும். மட்டன் சொல்லுவாங்களா, பஞ்சு போல வரணும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நல்லா பஞ்சு போல வரணும். அது நல்லா பஞ்சு போல வந்ததுக்கு அப்புறமா அதுல இருக்க தண்ணி எல்லாமே நல்லா வந்து இதுவாகணும். நல்லா வத்தினதுக்கு அப்புறமா நம்மளுக்கு ஒரு பெரட்டல் மாதிரி வரும். அந்த டைம்ல நம்ம மிளகு தூளும் சீரகத்தூளும் போட்டு ஆட் பண்ணோம்னா நம்ம டிஷ். சூப்பர். ஓகே, ஸோ நல்ல ஃப்ளேவர் ஸ்மெல்லோட
மட்டன் வந்து அப்படியே குக் ஆகிட்டு இருக்குது. அது அப்படியே நல்ல சாஃப்டா ஆகுற அளவுக்கு குக் ஆகணும். பஞ்சு போல நல்லா ஜூஸியா வர அளவுக்கு குக் ஆகும். ஸோ அது குக் ஆனதுக்கு அப்புறமா தான் அது பெரட்டலுக்கு நம்ம கிண்டிட்டே இருக்க முடியும். ஸோ இப்பவே அந்த ஸ்மெல் வந்து பாத்தீங்கன்னா பசியை தூண்டுது. ஸோ அந்த அளவுக்கு தான் இருக்குது. ஸோ இப்போ இது கிண்டி விடணுமா எப்படி? நம்ம அடிக்கடிக்கு ஏன்னா நம்ம சட்டியில வச்சிருக்கோம். வேற ஏதாவது பாத்திரம்னா பரவாயில்லன்றதுனால அடிக்கடிக்கு நம்ம எடுத்து ஓப்பன் பண்ணி பார்த்து தண்ணி வத்திருச்சுன்னா நம்ம கறி வேகலைன்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நம்ம தண்ணி இதுல இருந்து வெளியே எடுக்க போறது இல்லை. ஸோ அதனால தண்ணி வேணும்னா பார்த்துட்டு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம போட்ட தண்ணி அப்படியே தான் இருக்கு, அது குக் ஆயிட்டு இருக்கு. குக் ஆனதுக்கு அப்புறம் அந்த ஸ்ட்ரக்சரே அது வேற மாதிரி இருக்கும், அந்த கலர் எல்லாமே வேற மாதிரி. இப்போ வந்து ஆரஞ்சு கலர்ல இருக்கிறது அப்படியே ஒரு டீப், ஆமா ஒரு டீப் கலருக்கு மாறிடும். அப்படியே ஃபுல்லா எண்ணெயோட அப்படியே பிரிஞ்சு வர மாதிரி இருக்கும். ஸோ ஏன்னா இப்போ வந்து மட்டன்ல இருந்தும் வந்து பாத்தீங்கன்னா ஆயில் எப்படி சிக்கன்ல வருதோ அதே அதான் மட்டன்ல இருந்து அந்த கொழுப்பு வந்து நம்மளுக்கு கரைய ஆரம்பிக்கும். அதுவும் வந்து ஒரு அப்படியே ஒரு டெக்ஸ்டர் வந்து அழகாக கொடுக்கும் கொண்டு வந்து. அண்ட் ஆல்சோ நம்மளுடைய இந்த மசாலாஸ் அது எல்லாமே சேர்ந்து அது ஒரு கலர் கொடுக்கும்போதும் செமையாக இருக்கும். ஸோ மட்டன் ஸ்மெல்லோட என்னால் இங்கே நிற்க முடியல. எப்போ சமைச்சு தருவீங்க, எப்போ சாப்பிடலாம் அப்படின்ட்டு தான் இருக்குது. ஸோ சேம் பேட்டர்ன் தான் சிக்கனுக்கும். ஆமாம், சிக்கன் சுக்காக்கும் மட்டும் மாறும். ஆமாம், அது இது கொஞ்சம் ரொம்ப டைம் எடுக்கும், அது கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக முடிஞ்சிடும். நம்மளுக்கு இப்போ தண்ணி அளவு அது சிக்கனுக்கும் அதே அளவு ஊற்றலாமா? இல்லை கம்மி, சிக்கனுக்கு கம்மியாகவே போடலாம். நம்ம நிறைய அதிகமாக போடணும்னு அவசியம் இல்லை, கம்மியாகவே போடலாம். சிக்கன் மட்டும் கொஞ்சம் பார்த்து வாங்கிக்கும், ஏன்னா ரொம்ப ஹார்டான சிக்கன் அந்த மாதிரி வாங்காமல் கொஞ்சம் சாஃப்டாக இருக்கிற மாதிரி சுக்காக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா நம்ம சின்ன வெங்காயம் அப்புறம் வந்து எல்லாமே போட்டு ரொம்ப நேரம் கொஞ்சம் குக் பண்ணும்போது ரொம்ப ஹார்டாக மாறிடும். அதுக்காக ஸோ சிக்கனும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃப்ளஷ்ஷாக எடுக்கணுமா இல்லை எலும்பு கூட? இல்லை ஃப்ளஷ்ஷாக இருக்கும். சுக்கானாலே ஒரு எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் எடுத்து சாப்பிட்ற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ அதுவும் வந்து ஃப்ளஷ்ஷாக எடுத்துக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்றது தான். ஸோ இப்போ எதுவாக இருந்தாலுமே பேட்டர்ன் இது தான். குக்கிங் டைம் மாறும், மசாலாஸ் எல்லாமே வந்துட்டு சேம் அதே இது தான் சொல்லியிருக்கிறாங்க. அண்ட் எஸ், நம்ம இதுலேயே வந்து லைட்டாக கொஞ்சம் ரைஸ் போட்டிங்கன்னா பிரியாணி. இல்லை ஓகே, ஸோ இந்த மாதிரி நீங்க மற்ற பாத்திரத்தில் பண்ணாலும் இதே மாதிரி அப்பப்போ. ஆமா, ஏன்னா தண்ணி இல்லை, அது கொஞ்சம் ஹீட்ல கொஞ்சம் இறுகிடுச்சுன்னா கருகிடும். அதுக்காக நம்ம அடிக்கடிக்கும் கொஞ்சம் ஓப்பன் ப்ரெஷர் குக் பண்ணா மட்டும் நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கணும்னு அவசியம் கிடையாது. வேற எந்த பாத்திரத்தில் நீங்க செய்யறதா இருந்தாலுமே கூட அப்பப்போ எடுத்து நீங்க பண்ணீங்கன்னா தான் அடி பிடிக்காம இருக்கும். எண்ணெய் பிரிஞ்சு வந்து இருக்குது. இப்போ வந்து நம்ம போட்ட தண்ணியும் அப்படியே தான் இருக்கு, மட்டன் நல்லா குக் ஆயிருக்கு. ஸோ இந்த தண்ணி எல்லாமே இப்போ பேலன்ஸ் இருக்குல்ல, இது எல்லாமே நல்லா வந்து அது செட் ஆகணும் கொஞ்ச நேரம். ஸோ அதுக்கான ஓப்பன்லயே நம்ம வச்சிருந்தாலே அது நம்மளுக்கு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடும். இதுல கொஞ்சமா வந்து கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ அதுக்கு கொஞ்சம் டைம் தேவைப்படும். ஸோ இப்பவே அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா இப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட தண்ணி வந்து நல்லா வத்த ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இந்த ஸ்டேஜ்ல ஏன்னா இது நம்மளுக்கு சட்டி இன்னும் கொஞ்சம் வேகமாவே இதுவாகும், நம்ம வந்து மிளகுத்தூளும் சீரகத்தூளும் இதுல ஆட் பண்ணிக்கலாம். கடைசியா அந்த 2 தூள் போடலாம். ஆமா, வந்து சீரகத்தூள், இது வந்து மிளகுத்தூள். இப்ப பாத்தீங்கன்னா இவ்வளவு நேரம் இருந்த கலருக்கும் மிளகுத்தூள் போட்டுதான் கலர். ஆமா, இதுக்கப்புறம் கலர் வந்து டோட்டலாவே மாறிடும். அப்படியே இருக்குதுல்ல. இதுல பாத்தீங்கன்னா நல்லா நம்ம போட்ட அந்த எண்ணெய் எல்லாமே நல்லா வெளியே தெரியுது பாருங்க. அதாவது எவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம வந்து சட்டி ஃபுல்லா அந்த தண்ணியோட சேர்ந்து கொதிக்க விட்டோமோ, குழம்பா இருந்தது அது ஃபுல்லா வத்தி அந்த ஃப்ளேவர் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அந்த மட்டன்ல அப்படியே லேயரா ஃபார்ம் ஆகுற அளவுக்கு நம்ம வந்து குக் பண்ணணும். அப்பதான் அந்த சுக்கான்றது. இப்போ நம்மளோட சுக்கா ரெடி ஆயிடுச்சு. ஓகே, ஏன்னா இதுக்கு மேல நம்ம எடுத்தோம்னா அடி பிடிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ இப்போ இந்த ஸ்டேஜ்ல நம்ம வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிடுவோம். சரி, இது இன்னும் கொஞ்ச நேரத்தில் விட்டீங்கன்னா ட்ரை ஆயிடும். ஆமா, ரொம்ப ட்ரை ஆயிடுச்சுனாலும் ரொம்ப இதுவாயிடும். ஸோ இந்த ஸ்டேஜ் ஓகே. இதுல கொஞ்சமா வந்து நான் ஃபர்ஸ்ட் கொத்தமல்லி போட்டிருக்கேன், மறுபடியும் கொஞ்சம். ஆமா, கொஞ்சமா கொத்தமல்லி போட்டிருக்கேன். அந்த பவுல் ஓகேவா? கட்டுக்கு தொடக்கிட்டேன். ஆக்சுவலி ஸ்டவ் ஆஃப் பண்ணியே அப்படி இருக்குது. வா செம்ம ஃப்ளேவரோட சூப்பரா
உங்களுடைய மட்டன் சுக்கா வந்து ரெடி ஆயிடுச்சு. நீங்க இன்னும் நல்லா நான் நிறைய காரம் சாப்பிடுவேன், பயங்கரமா சாப்பிடுவேனாலும் இன்னமும் மேல பெப்பர் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இல்ல நான் ரெகுலரா இந்த அளவுக்கு காரம் போதும்னு நினைக்கிறோம், ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ நான் டேஸ்ட் பண்றதுக்கு ரொம்ப ஈகரா காத்துட்டு இருக்கிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி எப்படி நம்ம செஞ்சோன்ற செய்முறை விளக்கத்தை சுருக்கமா சொல்லிடுங்க. ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு பாத்திரம் வச்சுக்கிறோம். அந்த பாத்திரத்தை நல்லா காஞ்சதும் அதுல எண்ணெய் போட்டுக்கிறோம். எண்ணெய் நல்லா அதுல காஞ்சதும் நம்ம இடிச்சு வச்சிருக்க வெங்காய விழுத போட்டுக்கிறோம். வெங்காயம் நல்லா வதங்கினதும் அதுல வந்து இஞ்சி பூண்டு விழுது போடுறோம். இஞ்சி பூண்டு விழுதும் நல்லா வதங்கினதும் அதுல மட்டன் போடுறோம், தக்காளி போடுறோம். இது எல்லாமே நல்லா வதங்க கொஞ்சமா சால்ட் போடுறோம். இதெல்லாம் நல்லா வதங்கினதுமே இதுல வந்து நம்ம வந்து வெறும் மிளகாய் தூள், தனியாத்தூள், கரம் மசாலா, மஞ்சத்தூள், உப்பு இதெல்லாமே போட்டு தண்ணி ஊற்றி நல்லா மட்டனை வந்து நல்லா குக் பண்றோம். மட்டன் நல்லா குக் ஆகி பஞ்சு மாதிரி ஆனதுக்கு அப்புறமா ஃபைனலா வந்து இதுல வந்து மிளகுத்தூளும் சீரகத்தூளும் ஆட் பண்ணி நல்லா பெரட்டி எடுத்து ஃபைனலா கொத்தமல்லி கருவேப்பிலை தூணோம்னா நம்மளுடைய மதுரை ஸ்பெஷல் மட்டன் எண்ணெய் சுக்கா ரெடி.